உங்க பார்வை என்ன இதில் வந்து இப்போ நடந்து கொண்டிருப்பதில் இவங்க என்ன பார்வை வைக்கிறாங்கன்னா, திரு தமிழ்மணி அவர்களோ மணிகண்டன் அவர்களோ ஈவன் முனவர் பாஷா கூட என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மோதல் போக்கிலிருந்து சற்றே அதை விலகி வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, மென்மை போக்கை நோக்கி நகர்றாங்க அதிமுகவோடு அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது சாத்தியமா? எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? அது வந்து இப்போ அண்ணாமலை இல்லாத நேரத்தில் ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை போட்டு அதுக்கு திரு ஹெச் ராஜா அவர்களை ஒருங்கிணைப்பாளராக நியமித்திருக்காங்க. அவருக்கே ஒரு கிளாரிட்டி இல்லைன்றதுனால தான் இப்போ போய் திரு ஜி.கே. வாசன் அவர்களை அழைத்து கொண்டு அமித்ஷா அவர்களை சந்தித்து, என்ன சார் நாங்கள் செய்யணும், என்ன கிளாரிட்டி, நீங்கள் வந்து ஒரு சைடு எடப்பாடியை வந்து கை கொடுக்குறீங்க, இன்னொரு சைடு அண்ணாமலையை தூண்டி விட்டு எடப்பாடிக்கு எதிராக பேச சொல்கிறீங்க, அதிமுகவை அழிக்க சொல்கிறீங்க. நாங்கள் வந்து இப்போ ஒரு 3 மாதம் தலைமை பண்பை கற்றுக்கொண்டு வா என்று அண்ணாமலையை அனுப்பிவிட்டு இப்போ வந்து எங்களை வந்து ஒருங்கிணைப்பாளராக போட்டிருக்கீங்க, நான் என்ன செய்யணும், ஆக்சுவலாக என்ன செய்யணும் என்று இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது டைரக்ஷனை கேட்பதற்காகத்தான் திரு ஹெச் ராஜா அவர்கள் அமித்ஷாவை சந்தித்திருக்கலாம். ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு ஹை லெவல் திட்டம் தான். அது ஆக்சுவலாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிவில் தான் பிஜேபி இங்கே ஆட்சி அமைக்க வேண்டும். அது திரு ஜி.கே. நாகராஜ் கூட அண்ணாமலையினுடைய இடதுகை அல்லது வலதுகை ஜி.கே. நாகராஜ் கூட தெளிவாக சொன்னார், நாங்கள் தான் பிஜேபி தலைமையில் தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்வதற்கு வாய்ப்பில்லை. அப்போ இந்த 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 கூட்டணியில் இவர்கள் வந்து ஏற்கனவே அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, 11% வாக்கை பிஜேபி தனித்து பெற்றுவிட்டது என்று சொல்லி உடன் இருக்கக்கூடிய ஜி.கே. வாசனையும் பாமகவையும் மற்றும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவே இந்த பிஜேபி கட்சியினர் வந்து அவர்களை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். என்று சொன்னால் அண்ணாமலைக்கு கிடைத்த வாக்குதான் இது என்று அவர்கள் முத்திரை குத்தி விட்டார்கள். எனவே வந்து இந்த பிஜேபியோட என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் தான் இன்றைக்கு தங்கள் முகவரியை தக்க வைத்துக் கொள்வதற்கு போராட வேண்டிய சூழலில் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் ஜி.கே. வாசன் கூட்டு போய் எப்படியாவது ஒரு பேச்சை பண்ணி கொண்டாந்துடலான்னு அவர் முயற்சி எடுக்கிறார். நல்ல முயற்சி தான் அது. அந்த முயற்சி அவர் எடுக்கிறார். எப்படியாவது எடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர்ந்து விட்டால் நம்ம வந்து ஒரு 2026 ஒரு சில எம்எல்ஏக்களாவது கிடைப்பார்கள் என்ற ஒரு உண்மையான நம்பிக்கை திரு ஜி.கே. வாசன் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த பிஜேபியுடன் சேர்ந்தால் கண்டிப்பாக எதிர்காலம் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார் திரு எடப்பாடி அவர்கள். அந்த ஒரு எண்ணம் வந்து ஏடிஎம்கேல இருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு ஒரு நெருக்கடியும் இருக்குல்ல சார், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடமும் இருக்குல்ல, தொடர் தோல்விகளோட போக முடியாது, இப்போ வெற்றிக்கான ஒரு அணி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேவையும் வரும் தானே. அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டால் அவருக்கு என்ன சிக்கல் இருக்க போகுது? கண்டிப்பா வந்து அவருடைய தலைமையை வந்து ஏற்றுக்கொண்டால் அவருக்கு சிக்கல் இல்லை. பட் ஆனால் பிஜேபியுடன் சேர்ந்தால் கண்டிப்பா அதிமுக வெற்றி பெற முடியாது. இந்த 66 சீட்டு கூட அவங்களுக்கு கிடைக்காது. ஆனால் அதிமுக என்பது இனிமேல் வந்து அவர்கள் வந்து அந்த சாணக்கியத்தனத்தையோ ராஜதந்திரத்தையோ ஸ்ட்ராட்டஜியோ கடைபிடித்து ஜி.கே. வாசன் அணியையும் பாமகவையும் மற்றவர்களை எல்லாம் அங்கிருந்து பிளந்து எடுத்துக்கொண்டு வந்தால் கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை அவர்கள் செய்ய தவறினால் கண்டிப்பாக வந்து அவர்கள் 2ஆம் இடத்திற்கு போட்டி போட வேண்டிய சூழல் ஏற்படும். 3ஆம் இடத்துல 2ஆம் இடம் என்ற போட்டி போட வேண்டிய சூழல் ஏற்படும். திரு தமிழ்மணி புதுச்சேரி உதாரணத்தை சொல்லி ஒன்று சொல்றாரு. அதே போல இங்கேயும் திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர்னு அவங்க ஏற்றுப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு லார்ஜர் அலையன்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க, அவருக்கான பவர்ஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு விதமான ஒரு இடத்துக்கு தான் பிஜேபி வரும் அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாரு. இல்லை, அவர் திரு தமிழ்மணி சொல்வது உண்மைதான். உண்மை, அது கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பப்பட்டு தான் வேணும். அந்த பப்பட்டு வந்து எங்கள் மூலமாக வந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்வதெல்லாம் வந்து ஒரு பிம்பம். அது உடஞ்சு போச்சு. அன்றைக்கு ஒருங்கிணைந்த கூட்டணி ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் இருந்தபோது பிஜேபியுடன் சேர்ந்த கூட்டணியே அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை என்பது உடைந்து விட்டது. இனிமேல் அது வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. இங்கே வந்து நல்லா ஒன்று நினச்சிக்கோங்க. நீங்கள் வந்து இதுவரைக்கும் பிஜேபி தமிழகத்திற்கு செய்தது என்ன? இந்த அண்ணாமலை வந்த பிறகு தமிழகத்திற்கு செய்தது என்ன? கோயம்புத்தூருக்கு செய்தது என்ன? ஒரு ஃபவுண்டரி ஹப்பு கொண்டாந்துட்டாரு அண்ணாமலை வந்து. இல்லை வந்து சிவகாசி பட்டாசு தொழிலாளர் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி 8 லட்சம் பேருக்குரிய பிரச்சனையை சால்வ் பண்ணி அதை சரி பண்ணிட்டாரா?
இல்ல திருப்பூருடைய இண்டஸ்ட்ரி இன்னைக்கு பங்களாதேஷ்ல இருந்து எக்ஸ்போர்ட் ட்ரேடை வந்து இறக்குமதி வரியை தள்ளுபடி பண்ணி 4000 கோடியை திருப்பூருடைய பனியன் கம்பெனி தொழிலுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதே மத்திய அரசு, அதை சரி பண்ணிட்டாரா அண்ணாமலை வந்து? அடிப்படையில் முனவர் பாஷா ஒரு விஷயம் குறிப்பிட்டார் சார். நீங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அரசியல் ரீதியா என்னெல்லாம் செஞ்சிருக்காங்கன்ற கேள்வி ஒரு பக்கம். ஆனா பிஜேபியை பழையபடி நீங்க பார்க்க முடியாது, இன்னைக்கு அவங்களுடைய வளர்ச்சி வாக்கு சதவீதம் வேற அப்படிங்கிறார். இந்த தேர்தலில் அதை அவங்க நிரூபிச்சிருக்காங்கிறாரு. எப்படி சார் நிரூபிக்க முடியும்? இப்ப சீமான் வந்து தனித்து நின்று 8% வாக்கை நிரூபித்திருக்கிறார். பிஜேபி தனித்து நின்று அவர்கள் நிரூபித்தால் தானே அது 11% ஏற்றுக்கொள்ள முடியும். பிஜேபி தனித்து நின்று நிரூபிக்க சொல்லுங்க. 2026 பிஜேபியை அண்ணாமலை மூலமாக அண்ணாமலை தான் முதலமைச்சர் என்று சொல்லி தனித்து நின்று இவர்கள் ஓட்டு வாங்கி அவங்களே ஜெயிக்கட்டுமே, அது அப்பதான் நிரூபிக்க முடியும். இப்ப வந்து நீங்க எப்படி 11% நீங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்ப நீங்க ஓபிஎஸ்க்கு வாக்கு போடலையா? டிடி விதினருக்கு வாக்கு கிடைக்கலையா? பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எந்த ஓட்டும் வாங்கி கொடுக்கலையா? இல்ல வந்து ஜி.கே. வாசன் எந்த வாக்கு வங்கி இல்லாம இருக்காரா? இல்ல என்ன அர்த்தம்? எப்படி 11% உங்களுக்கு எந்த எப்படி நீங்க கணக்கு சொல்லுவீங்க? நீங்க மொத்தமா 18% ஓகே ஒத்துக்கிறோம். ஆனால் பிஜேபி அவங்க தாமரை சின்னம் கண்டெஸ்ட் பண்ண இடங்கள்ல வாங்கிய வாக்குகள் சார். அது அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, எல்லா கூட்டணியால இருந்தாங்க. இல்ல அப்புறம் எப்படி நீங்க அண்ணாமலை கிடைத்த வாக்கு நீங்க கிளைம் பண்றாங்க? இப்ப அண்ணாமலை கிடைத்த வாக்கு 11% கிளைம் பண்றாங்க. என்ன வழியில கிளைம் பண்றாங்க? அவங்க என்ன பேசிஸ்ல கிளைம் பண்றாங்க? இது அண்ணாமலைக்கு கிடைத்த வாக்கு. திமுக எந்த வகையில் கிளைம் பண்ணது? எங்களுடைய வாக்கு எப்படி கிளைம் பண்றாங்க? திமுக கிளைம் பண்றாங்க சார். நாங்க ஒரு எங்க தலைமையில் அமைச்சிருக்கிறோம். எங்க தலைமையில் அமைச்சர் 12% மொத்தமா காமிச்சிருக்கோம். 11% பாஜக காமிச்சிருக்கிறது. இதை விட வேற என்ன வேணும்? தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளை மீறி கை முளைக்காது கால் முளைக்காதுன்னு சொன்ன இடத்துல நாங்க காமிச்சிருக்கிறோம். இது வெற்றியா இல்லையா? எப்படி நீங்க அண்ணாமலை வச்சுக்கிட்டு தனியா நின்று காமிச்சிருக்கணும் சார். நீங்க அண்ணாமலை வந்து பிரைம் மினிஸ்டர் தைரியம் அண்ணாமலை திமுக அதை சொல்லுங்க. நீங்க அவங்க எல்லாம் 13 கூட்டணி திமுக அண்ணாமலையை பதவியிலிருந்து நீக்குவதற்கு பயப்படக்கூடிய மோடி, அண்ணாமலையை தூக்குவதற்கு பயப்படக்கூடிய அமித்ஷா, இவர்களை வைத்துக் கொண்டு அப்படிப்பட்ட மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை வைத்துக் கொண்டு ஏன் சார் தனியா நிக்கல? நீங்க ஏன் 2024 தனியா நின்று ப்ரூவ் பண்ணல? எதுக்கு ஜி.கே. வாசனை சேர்த்தீங்க? எதுக்கு ஓபிஎஸ் கூட்டு வந்தீங்க? எதுக்கு டிடி? அது ஒரு வியூகம் சார். ஒரு கட்சி வந்து என்ன விதமாக தேர்தல் சந்திக்கிற வியூகம் இருக்கு இல்லையா? உங்க வியூகம் ஃபெயிலியர். உங்க வியூகம் ஃபெயிலியர் வந்து போச்சு. இல்ல சார், அவர் என்ன சொல்றாரு? இல்ல திரு பொன்ராஜ், ஒரு மாற்றம் என்னன்னா 2014 அவங்க அந்த கூட்டணி 18.5% வாக்குகளை பெற்றது, மாற்று கருத்து இல்ல. ஆனால் அன்னைக்கு இல்ல என்டிஏ அலையன்ஸ் சொல்றேன். அதே ஆனா இந்த முறை இல்ல, ஆனா இந்த முறை ஆமா சார். ஆனா இந்த முறை என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்க, அதிகமான இடங்களில் பாஜகவும் பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணியும், அதுல இருந்து நாங்க மொத்த 18 அவங்க கிளைம் பண்ணலையே, 11% எங்க பர்சன்டேஜ்ங்கறாங்க. அவங்க கண்டெஸ்ட் பண்ண இடத்துல அதை பண்ண முடியாது. 11% கிளைம் பண்ண முடியாது உங்களால. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இல்லாம நீங்க அது ஒரு டிஸ்பியூட், அது வைங்க. அதை தாண்டி இன்னைக்கு அதிமுகவோடு அவங்க வந்து ஒரு சாஃப்ட் நேச்சர்ல வந்தாலும் அதிமுக அதுக்கு தயாரா இருக்காதுங்கிறீங்களா? நீங்க உங்க பாயிண்ட் அதான் சொல்லுங்க. கூட்டணிக்கு இல்ல தயாராக இருப்பதற்கு சில பேர், இப்ப மணிகண்டன் வந்து அதுக்கு தயாரா இருக்காரு. ஆனா எடப்பாடி தயாரா இருப்பாரா? இல்ல ஜெயக்குமார் தயாரா? அங்க இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்கல்ல அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் சிலர் இருக்குமே சார். ரெண்டு கட்சியிலுமே பிஜேபியிலையும் அண்ணாமலை தவிர்த்து அவரே சொன்னாரு, இந்த மேடையிலே இருக்கிற சிலருக்கு கூட கூட்டணி வைக்கணுங்கிற விருப்பம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு அவர் பேசிய மேடையிலே. அதே போல அதிமுக இருக்குல்ல. இப்ப அந்த தலைமைகளுக்குள்ள அதுதான் திரு தமிழ்மணி சொல்றாரு, இந்த கால அவகாசம் இந்த 3 மாசங்கிறது ஒரு இணக்கமான ஒரு சூழல் வருதான்னு பார்ப்பாங்க. அப்படி வந்துச்சுன்னா மாற்றங்கள். அப்ப அதிமுக எப்படி ரெஸ்பாண்ட் பண்றதுங்கிறத பொறுத்து தான் அது போகுங்கிறத அவங்க பாக்குறாங்க. ஏன் சார் இப்படி இணக்கமான சூழல் வரும்னு நீங்க எல்லாமே ஹேசியம் பண்றீங்களே? இதை வந்து ஒரே ஒரு உத்தரவுல அண்ணாமலைட்ட சொல்லி நீ இணக்கமா போன்னு சொன்னா முடிஞ்சு போச்சுங்க. ஏங்க அதை சொல்லல? ஏன் ஒரு வேலிடான பாயிண்ட்
ஏன் அண்ணாமலை சொல்லல? வரேன். ஏன் சரி ஏன் மோடி சொல்லல? ஓகே. அப்ப அவர்களுக்கு அதிமுகவை அழித்துதான் அவங்க ஜெயிக்கணும்ன்ற தெளிவா இருக்காங்க, ஸ்ட்ராட்டஜி இருக்காங்க. அதிமுக அதை தெரியாம இன்னமும் நம்பி ஏமாந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒருவேளை ஹெச் ராஜா வந்துட்டா உடனே கூட்டணியை உருவாயிரும், இவர்கள் ஒரு இணக்கமான சூழலை உருவாக்கி விடுவார்கள் என்று மற்றவர்கள் நம்புறாங்க. அது கிடையாது, அதுக்கு வாய்ப்பே இந்த பாயிண்ட் மணிகண்டன் பேசிட்டு வரேன். நான் வரேன் நாகராஜ் வரேன்.